பாரதிராஜோட மகன் மனோஜ் பாரதிராஜா இப்ப இறந்து போனதுக்கு அப்புறமா, இப்ப கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்களுக்கு அப்புறம் அவரோட மனைவி நந்தனா, அவங்க வச்சிருக்க வீட்ல இருந்து காலி செய்து, வேற ஒரு வீட்டுக்கு குடியேற போற தகவல் ஒண்ணு வெளி வந்திருக்குது. அதோட விவரத்த இந்த இதுல பார்க்க போறோம். மனைவி நந்தனா மேல கணவர் பாரதிராஜா ரொம்பவே அன்பு வச்சிருந்திருக்காரு. ஒரு ஒரு விஷயம் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காரு. தான் மனைவிக்கு என்ன பிடிக்கும், பிடிக்காது, தான் மகளுக்கு என்ன தேவைப்படுது, இது மாரி அவங்க கேட்கறதுக்கு முன்னாடியே எல்லா விஷயமும் வாங்கி குடுத்து, அவங்களோட ஆசைய நிறைவேத்தி வச்சிருக்காரு. அப்படிப்பட்ட கணவர், இத்தன வருஷம் அவங்க கூட இருந்த கணவர், இப்ப அவங்க வீட்ல இல்ல அப்படின்னு நினைக்கும்போது, அவரோட மனைவியா இருக்கட்டும், தான் அப்பா கூட இல்ல அப்படின்னு நினைக்கும்போது, தான் மகளா இருக்கட்டும், இவங்க 3 பேருமே பயங்கரமா கதி கலங்கி போயிருக்காங்க. அவங்க வீட்டோட சோஃபா, பெட்ரூம், அவங்க வீட்டோட பால்கனி இது மாரி எல்லா இடத்துலயும் மனோஜோட நினைவுகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருந்திருக்கு. அப்பா ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்துட்டாருன்னா, மகள்கள் 2 பேருமே மனோஜோட மடியில படுத்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்களாம். அதே மாதிரி மனைவி நந்தனாவுக்கு சமையல்ல என்ன ஹெல்ப் வேணுமோ, அதே மாதிரி அவங்க சில விஷயங்கள் பண்ணும்போது, அது எல்லாத்துக்கும் உறுதுணையா, பக்கபலமா, ஒரு உத்வேகமா இருந்ததும் மனோஜ் தானாம். அப்படிப்பட்ட கணவரும், இன்னொரு பக்கம் தன் மகள்களுக்கு அப்பாவும் இப்ப கூட இல்ல அப்படின்னு நினைக்கும்போது, ஒட்டுமொத்த குடும்பமும் நிலைகுலைஞ்சு போயிருக்காங்க. எங்க பார்த்தாலும் அப்பா நினைப்பு தெரியுது அப்படிங்கிற மாதிரி மகள்களும், எங்க பார்த்தாலும் என்னோட கணவரோட நினைவு தான் தெரியுது. சோஃபால உட்கார்ந்திருக்க மாரி தெரியுதுங்கிற மாதிரி மனைவி நந்தனாவும் ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு தான் இப்ப ஆல்டர்னேட்டா ஒரு முடிவு ஒண்ணு எடுத்திருக்காங்களாம். அதாவது நீலாங்கரையில தான் மனோஜ் அப்புறம் மனைவி இவங்க 2 பேருமே அவங்களோட மகள வசிச்சு வந்திருக்காங்க. பாரதிராஜாவுக்கு சேத்துப்பட்டு ஒரு வீடு இருக்கு. இப்ப பாரதிராஜா என்ன முடிவு எடுத்திருக்காருன்னா, மகன் மனோஜ் இறந்து போனதுக்கு அப்புறமா அதுலருந்து மீண்டு வர்றது கொஞ்சம் சிரமம் தான். நானாவது கொஞ்ச நாட்கள் தனியா இருந்தேன். ஆனா மருமகளும், பேத்திகளும் கூடவே இருந்திருக்காங்க. அவங்களுக்கு மனோஜ வந்து அவ்வளோ சீக்கிரம் மறந்து அதுலருந்து வெளில வர்றது அப்படிங்கிறது கஷ்டம் தான். இன்னும் சொல்லப்போனா, மனோஜ் வந்து இறந்துட்டாருங்கிற செய்தியவே மருமகளும், பேத்திகளும் ஏத்துக்கவே முடியாம அழுதுட்டு இருக்காங்க. அதனால இவங்க 3 பேரையும் இப்போதைக்கு நீலாங்கரை வீட்ல இருந்து சேத்துப்பட்டு வீட்டுக்கு கொண்டு போயிட்டு, அங்க கொஞ்ச நாட்கள் தங்க வச்சுட்டு, இந்த நினைவுகள்லாம் கொஞ்சம் வெளில வந்ததுக்கு அப்புறம், அதுக்கப்புறமா இந்த வீட்டுக்கு வரலாங்கிற முடிவுக்கு பாரதிராஜா வந்திருக்காராம். இந்த ஒரு முடிவ தான் பேத்திகள் கிட்டயும், மருமகள் கிட்டயும் சொல்லும்போது, அதுக்கு அவங்களும் ஓகே சொல்லியிருக்காங்க. அதனால ஒட்டுமொத்த வீட்டையும் காலி பண்ணாம, அவங்களுக்கு தேவையான ஒரு சில திங்ஸ மட்டும், அதாவது 2, 3 மாத காலம் அவங்க வீட்ல தங்கறதுக்கான திங்ஸ மட்டும் எடுத்துக்கிட்டு, இப்ப நீலாங்கரை வீட்லருந்து சேத்துப்பட்டுல இருக்கக்கூடிய தன்னோட மாமனார் வீடா இருக்கக்கூடிய பாரதிராஜா வீட்டுக்கு இவங்க போய் தங்க போறதாவும், ஆனா அந்த 2, 3 மாத காலம் வீட்ட சும்மா பூட்டி போடாம, வாரத்துக்கு 1 முறை, 2 முறை வந்து அந்த வீட்ட பார்க்கறதும், பணியாட்கள் மூலியமா அந்த வீட்டை மெயின்டெயின் பண்றதுக்காகவும் திட்டமிட்டிருக்காங்களாம். உண்மையாவே நீலாங்கரை வீட்ல அது கொஞ்சம் பெரிய ஏரியா தான். தளபதி விஜய் மாதிரி எக்கச்சக்கமான விஐபிகள் வசிக்கக்கூடிய அந்த ஏரியாலேருந்து இப்போ அவங்க வெளில போறாங்க அப்படின்னா, அவங்க எந்த அளவுக்கு வந்து மனசு உடைஞ்சு போயிருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். எந்த ஒரு இடத்துலயுமே தன்னோட கணவர் நிக்கிற மாதிரியோ, உட்கார்ந்திருக்க மாதிரியோ, பேசுற மாதிரியோ தோணும்போது, எப்படி அந்த வீட்ல அவங்க நிம்மதியா இருக்க முடியும், சாப்பிட முடியும், தூங்க முடியும்? அதனால இப்போதைக்கு கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கலாம். அந்த வீட்டோட கொஞ்சம் நகர்ந்து இருக்கலாம். கூடிய சீக்கிரம் அந்த நினைவுகள்லாம் வெளில வந்ததுக்கு அப்புறமா, அந்த வீட்டுக்கு வரலாங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்களாம். என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.